அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். பொண்ணு வீட்டில் அலப்பு சாப்பாடு, அதுக்கு தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கேன். ரெடி ஆயாச்சு. அதோட விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜூஸ் குடிக்கலான்ட்டு நன்னாரி ஜூஸ் கரைச்சி குடித்தேன். பொண்ணு வீட்டுக்கு அலப்பு சாப்பாட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு போனோம். நானும் தங்கச்சியும் கிளாஸ் தான் வாங்கிட்டு போனோம். தங்கச்சி மகளாம் வீட்டுக்கு வந்துட்டா. வந்தோடனே ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோ வந்த பிறகு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மாமியை கூட்டிகிட்டு மாமி மக எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் ஆட்டோவில் போனோம். ஆசிஃபாக்கும் நஜிமின் குட்டிக்கும் ஒரே சிரிப்பு தாங்கலை நான் வீடியோ எடுக்கிறேன்னு. பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வரும்போது கரெக்டாக 12:30. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் வந்துட்டா. கூட பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம். அப்புறம் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு 3 பொண்ணையும் ஒன்றா உட்கார வச்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். 1 மணிக்கு சாப்பாடு வச்சுட்டா. 5 கறி சோறுனால 4 பேராக உட்காருங்க, பாசம் சாப்பாடு சொல்லிட்டா. அதனால் நாங்கள் 4 பேராக உட்காந்துருக்கோம். நான் மாமி மக எல்லோரும் ஒன்றா உட்காந்தாச்சு. அடுத்து தங்கச்சி மக லாத்தா மக எல்லோரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டா. எங்கள் ஊரில் இதுதான் 5 கறி சாப்பாடு. வாங்க என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறேன். நெய் சோறு, சிக்கன் 65, எக் ஃப்ரை, ஈரல் உருளைக்கிழங்கு போட்ட களியா, அடுத்து தால்ச்சா, மட்டன் குருமா, மட்டன் சம்மா, பருப்பு கத்திரிக்காய் பச்சடி, சீனி துவை, இனிப்பு பச்சடி, வாழைப்பழம், லெமன். இதுதான் 5 கறி சாப்பாடு. எங்கள் ஊரில் இதுதான் 5 கறி சாப்பாடுன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரவுண்டு தால்ச்சா ஊற்றிக்கிட்டு மட்டன் குருமா, மட்டன் சம்மா தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும். 2வது ரவுண்டு கொஞ்சமாக சாப்பாடு வச்சு கத்திரிக்காய் பச்சடி போட்டு பருப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சி சிக்கன் 65 வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு கத்திரிக்காய் போட்டு சிக்கன் 65 தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 3வது ரவுண்டு கொஞ்சமாக சோறு வச்சு சீனி துவை இப்போ சாப்பிட போகிறோம். அதுக்கு எப்படி சீனி துவை பிசைறதுன்னு சொல்கிறேன். வாழைப்பழம் போட்டு அடுத்து இனிப்பு பச்சடியும் போட்டு சாப்பாட்டோடு நல்லா பிசையணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்ச பிறகு அடுத்து சீனி துவை இருக்குது, அதை ஊற்றணும். சீனி துவையை ஊற்றி நல்லா பிசைஞ்ச பிறகு பாதி லெமன் எடுத்து அதையும் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், சீனி துவை சாப்பாடு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சீனி துவை சாப்பாடு. 5 கறி சோறு சாப்பாடு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பொண்ணெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.